வணக்கம், வெல்கம் டு சத்குரு சில்க் சென்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பட்டு சாரீஸ்ல ஆன்டிக் பீஸ் சொல்லுவாங்க. பட்டு சாரீஸ்ல ஆன்டிக் என்ன இருக்குன்னு நான் அங்க காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த சாரீ பாத்தீங்கன்னா 120 இயர்ஸ் அபவ் 100 இயர்ஸ் தான். 100 இயர்ஸ் கீழே கிடையாது, 100 இயர்ஸ் மேலதான் ஓல்டு. அது ஆன்டிக்னு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க காமிக்கிறோம் எந்த மாதிரி சாரீ இருக்கும். இது பாருங்க, இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த பட்டு சாரீஸ். ஆனால் இது பார்க்கும்போது ஒரிஜினலாக பட்டு தான். பாருங்க, ஃபுல்லாகவே நீங்கள் கண்டிஷன் பாருங்க எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு. அந்த துணியோட அது பட்டு இருக்கும், அது வந்து ஃபுல்லாக வந்து கொட்டிச்சு. இது ஜெரி அப்படிதான் இருக்கு. ஸோ 10, 100 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் அது சில்வர் ஜெரி கோட்டிங் மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். அது வந்து சில்வருக்கு அது நல்லா ஒரு இது சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் இருக்குனாலே உங்களுக்கு அப்படியே இருக்கு, இந்த நூல் அப்படியே இருக்கு. இது பாருங்க, தேய்ச்சி கூட காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சில்வர் ஜெரி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா துணியே வந்து 100 வருஷம் எந்த துணி இருந்தாலும் வந்து ஃபுல்லாக மக்கி போயிடும், துணி எதுவுமே இருக்காது. இது ஜெரி அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு, ஒரிஜினலாக இருக்கனால. இன்னொன்று அது வந்து அப்படியே இருக்கு, நூலே கிடையாதுங்க. நூலில் நெஞ்சினாங்க, ஆனால் வந்து இப்போ நூலே கொட்டி போயிடுச்சு, வெறும் ஜெரி தான் இருக்கு. இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப ரேரு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பியூரிட்டி, குவான்டிட்டி கூட நல்லா இருக்கும், பியூரிட்டி கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர் ரேட்டுங்க, நல்ல ரேட். 50,000 மேலே தான் சாரி இருந்தாலும், மேலே தான். அதே ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும். இது சில்வர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இருக்கும். இது என்னன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ் பாக்ஸ், இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னொன்று ஒரு ப்ராசஸ் பார்க்கலாம். அது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் இருக்கும். இப்போ வர்றது எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பட்டு நூலுக்கு மேலே கோட்டிங் பண்ணுவாங்க சில்வர். இது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொளுத்துப்பா, பாருங்க, தெரியுதா? அது பாருங்க, அந்த ஒயிட்டு நூல், ஒயிட்டு தெரியுதா? ஒயிட் கலர் மாறிச்சு பாருங்க. அந்த கோல்டு கலர்ல இருந்தது இப்போ ஒயிட் கலரா மாறிச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க கோல்டு கோல்டு கோல்டு. கோல்டு இருக்கும், ஆனா வந்து பாலிஷ் தான் இருக்கும். சில்வர் தான் மெயினா இருக்கும். இது பாருங்க, நூல் பாருங்க, பார்த்தீங்களா? ஃபுல்லா வந்து 100% சில்வர் தான். இது எடுத்து போடுறேன் சார், பாருங்க, இதுதான் சில்வர். எப்படி இருக்கு நீங்களே பார்க்கலாம். கொளுத்துறதுக்கு அப்புறமா இப்படி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொளுத்துறதுக்கு முன்ன இப்படி இருந்தது, கொளுத்துறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுதான் மெயின் சில்வர், இப்படிதான் இருக்குங்க. இதை வச்சு நாங்கள் கொளுத்தி, இந்த மாதிரி கொளுத்தி பாண்டில் போட்டு ஒரே குண்டில் வந்து அரட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பல் எடுத்துடும். அதுலேருந்து சாம்பல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மூசில் போட்டுட்டு உங்களுக்கு அது சில்வர் பாராக ரெடி பண்ணிடும். இதுதான் ப்ராசஸ். இந்த பழைய சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து கூச்சப்படாமல் நீங்கள் நம்ம ஷாப்புக்கு எடுத்து வாங்க. 50,000 ரூபாய் மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும், கீழே கிடைக்காது, மேலே தான் கிடைக்கும். ஆனால் ஒரிஜினல் வெள்ளி ஜெரி இருக்கணும். ஒரிஜினல் வெள்ளி ஜெரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வேல்யூ ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரீஸ் இருந்துச்சுன்னா சத்குரு சில்க் சென்டர் விசிட் பண்ணுங்கள். நம்ம பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகர், அடியார், அண்ணா நகர், சவுகார்பேட், மயிலாப்பூர். அப்புறம் அவுட் ஆஃப் சென்னை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, பெங்களூர், கோயம்புத்தூர். அண்ட் இப்போ நம்ம நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் ஹைதராபாத். ஓகேவா? யார் இந்த மாதிரி வந்து நியர்பை இருக்காங்க அவங்க விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி சாரீஸை கேஷ் வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.